சப்ஸ்கிரைபரே துணை அப்படின்னு சொல்ல காரணம் என்னன்னா, நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போறதுமே நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவும் நமக்கான ஆடியன்ஸ்க்காகவும் தான். அப்படியாப்பட்ட அந்த ஆடியன்ஸையும் சப்ஸ்கிரைபரையும் எப்படி க்ரோ பண்றதுங்கிறத இப்போ இந்த பதிவுல பேசுவோமா. பிரவீன் பேசிட்டு இருக்கேன். பொதுவாவேங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு செயல் செய்யறோம்னா அதை சுத்தி 4 பேர் பார்த்து பாராட்டினாதான் அதுல அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு ஆசையே வரும். அங்கீகாரம் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே தேடுவோம். அப்படியாப்பட்ட ஒரு அங்கீகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுல சப்ஸ்கிரைபர் தான். அவங்க அதிகமாக அவங்க உங்களை பாராட்ட, கமெண்ட் பண்ண, உங்களோட வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது தான் உங்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ அப்படியாப்பட்ட சப்ஸ்கிரைபரை நம்ம எப்படி க்ரோ பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. பொதுவாகவே சப்ஸ்கிரைபர் அதிகமாக மாட்டாங்க. பெரிய வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்றோம், வியூஸ் பாத்தீங்கன்னா 2K 3K இருக்கு. ஆனா சப்ஸ்கிரைபர் 300-400 தான் இருக்கு. ஏன் 2500 பேர் பார்க்கும்போது ஒரு 300 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்றாங்க, அப்ப நம்ம கிட்ட ஏதோ ஃபால்ட் இருக்கு அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. நீங்க எந்த கண்டென்ட் போட்டாலுமே அது எல்லாருக்கும் போய் கனெக்ட் ஆகணுங்கிறது கிடையாது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த வீடியோவை 5000 பேர்கிட்ட ரீச் ஆயிருக்குன்னு வைங்களேன். அந்த 5000 பேர் ரீச் ஆனதுல 2500 பேர் தான் பார்த்துருக்காங்கன்னா அந்த 2500 பேருக்கு அந்த வீடியோ கண்டென்ட் தேவை இல்லை, எனக்கு இப்போதைக்கு இந்த கண்டென்ட் தேவையில்லைன்னு ஸ்கிப் பண்ணிருக்காங்க. பார்த்த 2500 பேர்லயுமே எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் தேவையான அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. சில பேர் உள்ள பார்த்திருப்பாங்க. ஸோ அந்த 2500 பேர்ல ஒரு 1000 பேருக்கு இந்த கண்டென்ட் முழுசா பார்க்கணுன்ற ஒரு ஆசை வந்திருக்கும். ஸோ அந்த 1000 பேர்ல ஒரு 300 பேருக்கு எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட் ரெகுலரா பார்க்கணுன்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான கால்குலேஷன். ஸோ நீங்க 5000 வியூஸ் போயிருந்தா 5000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க ரெகுலரா அவங்க வீடியோஸை பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டா அதுவுமே கிடையாது. ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. அதனால தான் ஒவ்வொரு கண்டென்ட் ரிலீஸ் பண்ணும்போதும் ப்ராப்பரா முன்னாடி பின்னாடி நடுவுல எல்லா இடத்துலயுமே சேனலை தடவை பாக்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஸோ அதுதான் மெயின். எதுக்காக அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம்னா, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுத்துறாருன்னா அப்புறம் உங்க வீடியோ உங்க சேனல்ல இருந்து எந்த வீடியோ ரிலீஸ் ஆனாலும் அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் போயிடும். அதனால தான் ஒவ்வொரு முறையும் நீங்க அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண சொல்லுங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை மறந்துடவே கூடாது. இதுதான் மெயினான விஷயம். ஸோ இப்படி நீங்க கிராஸ் ப்ரோமோட் பண்றது அண்ட் தென் நீங்க சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களோட அஃபீஷியல் ஹேண்டில் கிராஸ் ப்ரோமோட் பண்றது, என்னோட சேனல் இது, என்னோட சேனல் தான் இது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறது. நீங்க எந்த சேனல் கண்டென்ட் ஆரம்பிச்சிருக்கீங்களோ, இப்போ ஒரு கேட்டகரியில் ஆரம்பிச்சிருப்பீங்க, ஃபுட்டோ இல்ல டிராவலோ இல்ல டெக் ரிவ்யூ இல்ல மூவி ரிவ்யூ. ஸோ அது ரிலேட்டடா இருக்கிற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் பேஜஸ் கிட்ட எல்லாம் போய் ஹெல்ப் கேட்கலாம், கிராஸ் ப்ரோமோட் பண்ண கேட்கலாம், ஸ்டோரி மென்ஷன் பண்ண சொல்லலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க உங்க கேட்டகரியில, நீங்க எடுத்திருக்க கண்டென்ட் கேட்டகரியில இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம். சும்மா நீங்க இப்போ ஒரு டெக் சேனல் ஆரம்பிச்சுட்டு ஒரு ஃபுட் சேனல்ல போயிட்டு அவங்க பேஜ்ல நீங்க ப்ரொமோஷன்ஸ் கேட்டீங்கன்னா அங்கிருந்து வர்ற ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு யூஸே இல்லை. அங்கிருந்து வர்றவங்க உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாலுமே வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க. ஸோ டெக் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அங்க இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ டெக் ரிலேட்டடா யார் அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட போய் கிராஸ் ப்ரோமோஷன்ஸ் கேட்கறது தான் பெஸ்ட். அண்ட் தென் உங்களுக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டிஸ் யாராவது இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, ஹை ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்கன்னா அவங்க கிட்டயும் சொல்லி நீங்க கிராஸ் ப்ரோமோட் பண்ணலாம். ஸோ இப்படிதான் ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு அடித்தளத்துக்கு தேவைப்படுற சப்ஸ்கிரைபர் கவுண்டை ஏத்துறது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது மெயினான விஷயம். நீங்க உங்க சப்ஸ்கிரைபர் கூட எங்கேஜ்டா இருக்கணும், எப்பயுமே உங்க சப்ஸ்கிரைபரை ஆக்டிவா வச்சுக்கணும். ஏன்னா பொதுவாகவே ஒருத்தங்க சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னா அவங்க உங்க சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க, உங்களை மாதிரி இருக்கிற 10 சேனல் பண்ணியிருப்பாங்க, அது இல்லாம இன்னும் ஒரு 100-150 சேனல் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க ரெகுலரா எல்லா கண்டென்ட்டையும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்க எப்பெல்லாம் ரெகுலரா கண்டென்ட் பார்ப்பாங்க அப்படிங்கிறத நீங்க உங்களோட அனலிட்டிக்ல இருந்து தெரிஞ்சுக்கணும். உங்க சேனலோட அனலிட்டிக்ல போய் பார்த்தீங்கன்னா எந்த டைம் எல்லாரும் ஆக்டிவா இருக்காங்க, உங்க சப்ஸ்கிரைபர் ஆக்டிவா இருக்காங்க, சண்டே மார்னிங் 11 மணிக்கு ஆக்டிவா இருக்காங்களா, இல்ல மண்டே மார்னிங் ஆக்டிவா இருக்காங்களா, ஈவினிங் ஆக்டிவா இருக்காங்களாங்கிறதுலாம் உங்களுக்கு அனலிட்டிக்ஸ்லயே காட்டும். ஸோ அதன்படி வீடியோவை ரிலீஸ் பண்றது பெஸ்ட். அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி போஸ்ட்னு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த டேப்ல அவங்க கூட ரெகுலரா ஒரு போல் கண்டக்ட் பண்றதா இருக்கலாம், கேள்வி கேட்கறதா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அடிக்கடி பண்ணணும். அப்புறம் உங்களோட வீடியோஸ்லயே நீங்க முன்னாடியே ப்ராப்பரா ஏதாவது ஒரு டிஸ்கஷன் கிரியேட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்து என்னங்கிறத கீழே சொல்லுங்க. உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாவது கண்டென்ட் தேவைப்படுதான்னு சொல்லி கேளுங்க. நாங்க இப்ப இந்த வீடியோ போட்டிருப்போம், இது உங்களுக்கு பிடிச்சிருந்து
பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கருத்தை சொல்றது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வேற என்னென்ன வீடியோஸ் நாங்க எடுக்கணும்னு உங்களோட கண்டென்ட்டை சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ டாக் கிரியேட் பண்ணி ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணி எங்கேஜ்டாவே வச்சிருக்கணும். ஸோ இதெல்லாமே ஒரு பேசிக்கான சப்ஸ்கிரைபர் எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி க்ரோ பண்றதுங்கிறது எல்லாமே இருக்கு. அந்த உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ப்ராப்பரா ரெகுலரா கண்டென்ட்ல வந்து கமெண்ட்ஸ் வந்து போடுறாரு அப்படின்னா அவரை என்னைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. எப்பயுமே அவருக்கு வந்துட்டு ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த கமெண்ட்ஸ் வந்தாலுமே ரியாக்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ்ல யூடியூபோட வீடியோ சஜஷன்ஸ் அதிகமாகும். ஸோ அதனால நீங்க வர்ற கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ப்ராப்பரா ரிப்ளை பண்ணுங்க. நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் அவங்க போடுற கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் தென் இப்போ இன்னொரு ஒரு ட்ரிக் இருக்கு. இப்போ சப்ஸ்கிரைபரோட கவுண்ட்டை உடனடியாக ஏத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை யூடியூபே உருவாக்கி கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யூடியூபோட ஷார்ட்ஸ் தான். ஸோ இன்ஸ்டாகிராம்ல நம்ம ரீல்ஸ் பார்க்குறோம்ல அதே மாதிரி தான் யூடியூபோட ஷார்ட்ஸும். யூடியூபோட ஷார்ட்ஸ் வந்து கடந்த 1.5 வருஷமா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்களோட சேனலே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உதாரணம் நான் சொல்லுவேன். வித்தின் 3 monthsல நாங்க எங்க சேனல்ல 50K சப்ஸ்கிரைபர் எடுத்தோம். வித்தின் 3 monthsல 50Kவா அப்படின்னா ஆமா உண்மையிலே தான் குவாலிட்டியான DSLR கேமரா மூலியமா ஷார்ட்ஸை நாங்க கவர் பண்ணோம். எப்பயுமே ஷார்ட்ஸ் அப்படின்னா போன்ல இருக்கிற ஐபோன்ல இல்ல இந்த மாதிரி போன் கேமரால தான் எடுப்பாங்க. நாங்க ஷார்ட்ஸை வந்து DSLR கேமரால நல்ல எஃபெக்ட்ல பயங்கர ப்ராப்பர் குவாலிட்டியில ஒரு 10ல இருந்து 20 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணோம். ஸோ அது மூலியமா எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அது எல்லாமே எங்களோட கண்டென்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ இதுதான் உங்களுக்குமே நான் சொல்ற விஷயம். ஸோ நீங்க கொடுக்க போற அந்த ஷார்ட்ஸ் கண்டென்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப யூனிக்கா கொஞ்சம் வித்தியாசமான எடிட்டிங் பேட்டர்ன்ல குவாலிட்டியான கேமரால ஷூட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சடன் ரீச் இருக்கும். ஸோ ஷார்ட்ஸ்ல சில ட்ரிக்ஸ் இருக்கு. அதை நாங்க பண்ணி தான் இப்போ சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ட்ரிக்ஸை உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா இங்க சொல்றேன். ஷார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 1 to 10 seconds நீங்க ஆடியன்ஸை ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீஸ் பண்றது அப்படின்னா அவங்கள அந்த 10 செகண்ட் வரைக்கும் மேல தள்ளாம ஸ்கிப் பண்ண வைக்காம இருக்கணும். அதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட அந்த ஒரு ஷாட் அப்படிங்கிறது செம்ம வைரலாக வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்ல யூனிக்கான ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு வாய்ஸ் ஓவர்ல இல்ல நீங்க டிஃப்ரெண்டான கண்டென்ட்ல பேசி நல்லா சூப்பரா நல்ல ஒரு மிமிக்ரி கூட பண்ணலாம். இல்ல ஏதாவது எடிட்டிங்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம். ஸோ கண்டென்ட்ல விஷுவலைஸும் பார்த்தீங்கன்னா சூப்பரா ட்ரோன் கேமரா வச்சு பண்ணீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும். அதே மாதிரி ஷார்ட்ஸோட ரிலீஸ் டைம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது காலையில 11 மணி, மதியம் 3 மணி, அப்புறம் சாயந்தரம் ஒரு 5:30 மணி இல்லைன்னா 6:30 மணி. இந்த 4 டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறீங்க, ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண போறீங்கன்னா இந்த 4 டைம்லயும் ரிலீஸ் பண்ண நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. குண்டாங்குதிரையா ஏதாவது ஒரு டைம்ல எப்பன்னு போடாம ஒரு ப்ராப்பர் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப 11 மணின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியும் 11 மணிக்கு ஷார்ப்பா ஷார்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருங்கிற மாதிரி கன்சிஸ்டன்சியா தொடர்ந்து ஒரு 20 நாள் அப்லோட் பண்ணுங்க. அடிச்சு சொல்றேன், உங்களோட ஷார்ட்ஸோட வியூஸ் வந்து அந்த 20 வீடியோவுமே 20,000 வியூஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அந்த 11 செகண்ட் நான் சொன்னேன்ல 10 செகண்ட் 1 to 10 செகண்ட் அந்த 10 செகண்டை ஸ்கிப் பண்ண விடாத அளவுக்கு கிரிப்பா வச்சுக்கணும். அதான் மெயினான விஷயம். ஸோ அந்த ஷார்ட்ஸோட அந்த 10 செகண்ட்ல கிரிப்பா எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டா எடிட்டிங்ல நீங்க முன்னாடி ஆரம்பிக்கும் போது ஒரு ஷார்ட்ஸோட அந்த ஃபர்ஸ்ட் அந்த 10 செகண்ட்குள்ள ஏதாவது ஒரு டிரான்சிஷன்ஸ் வைக்கலாம். சடனா ஏதாவது ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து போற மாதிரி. அதே மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த வேர்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, வீடியோலயே டெக்ஸ்ட் வர்றதை ஆட் பண்ணணும். அதே மாதிரி அந்த 10 செகண்ட்குள்ள ஏதாவது ஒரு ஃபன்னியான மியூசிக்கோ இல்ல சம்திங் ஏதாவது ஒன்று பிரேக் ஆகிற மாதிரி ஏதாவது ஃபிளாஷ் ஆகிற மாதிரி பார்த்தோன்னே ஒரு டக்குன்னு அட்ராக்ட் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அந்த 10 செகண்ட்குள்ள ட்ரை பண்ணுங்க. அப்புறம் கண்டென்ட்டை டெலிவர் பண்ணுங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸோட மினிட்ஸ் வந்து 1 மினிட்ங்கிறனால ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ் வந்து சஸ்பென்ஸ் ஓப்பன் பண்ணாதீங்க. எந்த கண்டென்ட்டை டெலிவர் பண்ணாலும் சஸ்பென்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க. இதுதான் அப்படின்றத சொல்லிட்டு ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துட்டு, அதாவது ஒரு ப்ரோமோ ட்ரீசர் கொடுப்போம்ல அந்த மாதிரி கொடுத்துட்டு பின்னாடி போயிட்டு ஒரு 40வது செகண்ட்ல அந்த ஆன்சரை ஓபன் பண்ணுங்க. அப்பதான் இந்த டியூரேஷன் டைம் அதிகமாகும். ஒரு ஷார்ட்ஸை வந்துட்டு சாலிடா ஒரு 40 செகண்ட் பாக்குறாங்க, ஒரு 1000-2000 பேர் 40-50 செகண்ட் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டாங்கன்னா உங்க ஷார்ட்ஸோட வியூ சக்சஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வைரல் ஆகும். அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 100K வியூஸ் போகும். மேக்ஸிமம் 1 மில்லியன் 2 மில்லியன்
மில்லியன்லாம் ஷார்ட்ஸ்ல அதிகமாக போகும். ஸோ இப்படி 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் போக போக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கூடிக்கிட்டே போகும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க, இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. உங்களோட சேனல்ல பெரிய வீடியோஸை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியும். ஆனால் ஷார்ட்ஸ் மூலியமா சப்ஸ்கிரைப் பண்றவங்க உங்களோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியாது. உங்களோட சேனலுக்குள்ளேயும் வந்து பார்க்க மாட்டாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால அந்த வீடியோவோட எண்டில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உள்ள போய் பாருங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோ இருக்கு. அதே நேரத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணாதான் ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வர்ற இடத்துல ஒரு 50 பேராவது லாங் டைமா அவங்க கூட டிராவல் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் மறந்துடாதீங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க கூட என்கேஜ்டா இருக்கிறது, அவங்க கூட டிஸ்கஷன் கிரியேட் பண்றது, நல்லா டெவலப் ஆயிட்டீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் மீட் வைங்க, அவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லுங்க. முடிஞ்சா உங்களால முடிஞ்சா ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்க. இல்ல ரம்ஜான் மாதிரி தீபாவளி மாதிரி வரும்போது சில கிஃப்டோ இல்ல ஒரு ஸ்வீட் பாக்ஸோ வாங்கி கொடுங்க. ஒரு 10 பேரை மீட் பண்ணுங்க. ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து கெட் டுகெதர் மாதிரி வைங்க. இல்ல ஏதாவது மூவி டிக்கெட்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு கொடுங்க. ஸோ இந்த வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க பண்ணணும். உங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல எல்லாம் உங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு வந்துட்டு போஸ்ட் போடுங்க. அவங்கள வந்துட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எங்களோட டாப் ஃபேன் இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுங்க. ஸோ இது எப்பயுமே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 4 பேருக்கு ரிப்ளை பண்றது, அவங்க சொல்ற கண்டென்ட்டை நீங்க எடுத்து பண்றது மூலியமா தான் அவங்க கூட கனெக்டே ஆக முடியும். ஸோ சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொன்ன இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் ட்ரிக்ஸை மறந்துடாதீங்க. ஸோ 10 செகண்ட் ஃப்ரீஸ் பண்றதுக்கான எடிட்டிங் பேட்டர்னோ வாய்ஸ் ஓவர் கண்டென்ட்லயோ இல்ல மியூசிக்லயோ இல்ல சம்திங் ஏதாவது ஒன்று வித்தியாசமா கேமரால ஷூட் பண்ணியோ முன்னாடி அந்த 10-15 செகண்ட் ஏதாவது ஒரு டிராமா மாதிரி இல்ல சம்திங் ஏதாவது ஒன்று கேட்சியா பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கண்டென்ட் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். சப்ஸ்கிரைபரும் உடனே க்ரோ ஆவாங்க. இதை மறந்துடாதீங்க. ஓகேவா? இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஸ்டே டியூனா கேளுங்க. வித் மீ பிரவீன்.